பயங்கரமான மழையினால ஆத்து வெள்ளத்துல அடிச்சு வரப்பட்ட ஒரு முதல ஒரு வலைக்குள்ள மாட்டிட்டு இருந்தது. பக்கத்துல கரையில இருந்த ஒரு சின்ன பையனை பார்த்து என்னை இதுல இருந்து எப்படியாவது விடுவிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சின்ன பையன் இல்ல இல்ல நான் உன் பக்கமா வந்தா நீ என்ன கடிச்சு தின்னுருவேன்னு சொல்லி அந்த பையன் பயப்படுறான். ஆனா அதுக்கு அந்த முதல இல்ல இல்ல நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், உன்னை கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் அந்த பையனுக்கு ஒரு தயக்கம். அவன் தயங்குறத பார்த்த இந்த முதல உடனே அழ ஆரம்பிச்சிருது. அந்த பையனும் மனசு கேட்காம அந்த முதலையோட வாய்க்கு பக்கத்துல இருந்த வலைய ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். வலைய விடுவிச்ச அடுத்த நிமிஷமே அந்த முதல அந்த பையனை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த சின்ன பையன் கேக்குறான், நீ எனக்கு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தியே, நான் உன்னை கடிக்க மாட்டேன்னு நீ சொன்னதால தானே நான் உன்னை நம்பி உதவி பண்றதுக்கு தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த முதல நீ என்ன நம்புனது உன்னுடைய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுது. இந்த கதையில வர்ற மாதிரி அந்த முதலையை நம்புனது நம்முடைய முட்டாள்தனம் தான். நம்ம கூட நம்மளை சுத்தி நிறைய முதல கண்ணீர் வடிக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. சோ அந்த மாதிரியான நபர்கள் முதலை கண்ணீர் வடிச்சாலும் நாம செஞ்ச உதவிய அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கிட்ட உஷாரா இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு மட்டும்தான். சோ இந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபருடைய பேரை நம்முடைய கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. சோ இந்த மாதிரி கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.